ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இயேசுவை நோக்கி பாருங்கள், பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கொஞ்சம் தூர பார்வையும் இருக்க வேண்டும், கிட்ட பார்வை இருக்க வேண்டும், தூர பார்வை இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு கண் சரியாய் 180 மீட்டர் தெரியுமா? எத்தனை மீட்டர் தெரியுமா? 180 மீட்டர். அப்படின்னா தான் வண்டி சரியா இணைச்ச முடியும், ஓட்ட முடியும். வண்டி சரியா இணைச்ச முடியும், ஓட்ட முடியும். நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க வாகனத்தை ஓட்டுகிறவர்களா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வாகனங்கள் வருது உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆனா யானைக்கு கரெக்டா 10 மீட்டர் தான் கண்ணு தெரியும். யானைக்கு எவ்வளவுதான் கண்ணு தெரியும்? 10 15 சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? அதுக்கு நம்மள மாதிரி கண்ணு தெரிஞ்சா ஆபத்து. அதுக்கு நம்மளை மாதிரி கண்ணு தெரிஞ்சா என்னது? ஆபத்து. ஆபத்து இல்லாதபடிக்கு நாம் செல்வதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய கண்ணில் பக்கத்து பார்வையும் வைத்திருக்கிறார், தூரத்து பார்வையும் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இதுல சிலருக்கு பிரச்சனை வந்த உடனே பக்கத்து பார்வைக்காக, தூரத்து பார்வைக்காக அவர்கள் அந்த ஹேட்ரைட், அந்த புரை வளர்ந்த உடனே அதை நீக்குவதற்காக முயற்சி எடுத்து சரி செய்து கொள்கிறார்கள். அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருகிறவர்களாகிய நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதான பார்வை சரியா இருக்கிறதா? தேவனை நாம் சரியாய் பார்க்கிறோமா? அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். அவர் தூரத்துல போயிட்டாருன்னா சத்தமும் கூடணும், பார்வையும் என்ன செய்யணும்? நான் சொல்றது சரியா தப்பா? சத்தமும் என்ன செய்யணும்? கூடணும். மனோ பக்கத்தில் இருக்கிறான், பக்கத்தில் இருக்கிற மனோ அங்கே வானா வந்துடுவான். கொஞ்சம் தூரத்தில் போயிட்டோம்னா மனோ மனோ அப்படின்னு கத்துனாலும் வரமாட்டான். மறுபடியும் ஃபோன் எடுத்து கூப்பிடும். இப்போ ஒரு வசதி, இப்போ ஒரு வசதி. இதை நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதே போல எனக்கு அன்பான தேவனுடைய சேனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பக்கத்தில் இருக்கும் இயேசுவை நோக்கி நாம் சரியாய் பார்த்தால் அவர் பல ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். சங்கீதம் 123 சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். அல்லேலூயா. அதான் நான் கண்களை குறித்து சொன்னேன். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கிறது. ஆனால் ஒரு விசுவாசினுடைய கண்கள் இயேசு ராஜாவை நோக்கி இருக்க வேண்டும். யாரை நோக்கி இருக்க வேண்டும்? சொல்ல மாட்டீங்களா? இயேசு ராஜாவை நோக்கி இருக்க வேண்டும். இயேசு ராஜாவை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாமோ என்னென்ன பார்வையில்லாமோ இருக்கு. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் நமக்கு வரும் என்றால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கண் தெளிவா இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள், சாத்தான் இயேசுவை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு அநேகருடைய மனக்கண்களை அவன் என்ன செய்திருக்கிறார்? குருடாக்கி இருக்கிறான். நமக்காக வைக்கப்பட்ட திட்டத்தை, நமக்காக தேவன் செயலாக்கத்துக்கு கொண்டு வருகிறதான அந்த திட்டங்களை, பிளானை நாம் பார்க்க கூடாதபடிக்கு சாத்தான் நம்முடைய கண்களை என்ன செய்திருக்கிறார்?
குருடாக்கி வைத்திருக்கிறார். குருடாக்கி என்ன செய்திருக்கிறார்? மனக்கண்களை குருடாக்கி என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். பாருங்க, பொதுவா சொல்றாங்க, அதாவது நாம் பெரிய ஆளாய் வளரக்கூடாதபடிக்கு சிலர் நம்மை அடக்கியே என்ன செய்வார்களாம்? ஆளுவார்களாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், எவர்கள் அடக்கினாலும் எவர்கள் என்ன செய்தாலும் நம்முடைய கண் மட்டும் இயேசு ராஜாவை சரியாய் பார்க்கும் என்றால் அந்த இயேசு ராஜா நம்மை நோக்கி பார்த்து நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யும்? கூடும். அப்படி என்றால் நம்முடைய கண்கள் ஆண்டவர் நமக்கு இறங்கி கிரியை செய்யும் வரைக்கும் அவரை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. வாகனத்துல போயிட்டு இருக்கோம். விபத்து ஏன் நடக்குது தெரியுமா? வாகனத்துல போயிட்டு இருக்கிறவங்க 2 வீலரோ 4 வீலரோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ ட்ரெயினோ எதுவாக இருக்கட்டும், போயிட்டு இருக்கிறவங்க கரெக்டாக முன்னால் பார்த்து சரியாய் அவர்களுடைய ட்ராக்ல போவார்கள் என்றால் விபத்து வராது. கொஞ்சம் கண்ணை கிழக்கையோ மேற்கையோ வலதுபுறத்திலேயோ இடதுபுறத்திலேயோ அவர்கள் திருப்பும் போது என்னது வருது? சொல்ல மாட்டேங்கிங்களே. திருப்பும் போது என்னது வருது? ஆபத்து வருது. அதே போல இயேசு ராஜாவை சரியாய் நாம் பார்த்து அவருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கங்களுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்னா, ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவரை சரியாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா அந்த பார்வையிலேயே இரக்கம் வரும். அல்லேலூயா. பார்வையிலேயே என்னது வரும்? இரக்கம் வரும். அவர் பார்த்தால் போதும். அவர் நம்மை நோக்கி பார்த்தால் போதும். அவர் நமக்கு செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமே இங்க வா. ஆபிரகாம் என்று மாற்றப்படுவதற்கு முன்னால அவனுடைய பேர் ஆபிராம். ஆபிராமே இங்க வா. வந்தா, உன் கண்ணு என்னை பார்க்க கூடாதபடிக்கு மாம்சிகமானவன் உன்னோடு இருக்கிறான். அவனை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வந்துரு. என்ன செஞ்சிரு? வந்துரு. வந்ததுக்கு அப்புறம் உன் கண்ணை ஏறிட்டு பாரு, உனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேங்கிறத பாரு. வாசியுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து. இப்போ பாருங்க, எப்பொழுது சில நேரங்கள்ல அந்த மாம்சிகமான கிரியைகள், அந்த மாம்சிகமானவர்கள் நம்மை கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். மாம்சிகமானவர்கள். ஏன்னா அவங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் முன்னேறிட்டா இவள் முன்னேறிட்டா நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க. இவங்க இப்போது இப்படியே இருப்பது நல்லதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நாம் அவர்களை விட்டு பிரிந்து வரும்போது ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இங்கே அதான் நடந்தது. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு பிரிவதற்கு முன்பு அல்ல, பிரிந்ததற்கு பின்பு கர்த்தர் இப்போ ஆபிராமை அழைக்கிறார். ஆபிராமே, கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை என்ன செய்? உங்களுக்கு ஆசீர்வாதமே உங்க கண்ணில் தான் இருக்கு. உங்களுக்கு ஆசீர்வாதமே இதில் தான் இருக்கு. நீங்க கீழே விழுறதும் கண்ணால தான் விழுதீங்க, மேலே எழும்புறதும் எதனால தான் எழும்புறீங்க? கண்ணால் தான். உங்க கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணை தேவையில்லாமல் உருட்டிடக்கூடாது. கண்ணை தேவையில்லாமல் உருட்டி கீழே விழுந்து மறுபடியும் அதில் மிதிப்பட்டு எந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் என்ன செய்யுது? கண் சரியா இருக்க வேண்டும். இங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற
இடத்திலிருந்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வேற இடத்துக்கு நீ போக வேண்டாம். உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஆனா என்ன செய்யணும்? நீ பார். உன் கண்களை ஏறெடுத்து என்ன செய்ய. இன்னைக்கு அதுதான் நாங்க பெரிய கஷ்டம். அதுதான் பெரிய கஷ்டம். கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆண்டவரை ஏறெடுத்து பாருன்னா, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி போகணும், இப்படி போகணும். கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆண்டவரை நீங்கள் கொஞ்சம் ஏறெடுத்து பாரு. இருக்கிற இடத்துல காலையில எழும்பின உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். முதல் வார்த்தை சொல்லுங்க, அப்பா இந்த புதிய நாளை காண செய்திரே உமக்கு சொல்லுங்க. இந்த புதிய நாள்ல எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. கேட்கிறதை காட்டிலும் அவருக்கு நன்றி சொல்லும் போது அதிக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு எப்பொழுதுமே கேட்டு கேட்டு பழக்கம், சிலருக்கு நன்றி சொல்லி பழக்கம். ரெண்டுல எது உயர்ந்தது சொல்லுங்க? எது உயர்ந்தது? நன்றி சொல்லணும். மனதார ஆண்டவரே எனக்கு தந்தவைகளுக்காய் நன்றி, இன்னும் தரப்போகிறவர்களுக்காய் நன்றி அப்படின்னு சொல்லும்போது அவரு தலையில ஐஸ் தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். தலையில ஐஸ் வச்சா என்ன செஞ்சிடும்? சொல்ல மாட்டேங்கல. தலையில ஐஸ் வச்சா என்ன செஞ்சிடும்? உருகிரும். அதே போல நாம் ஐஸ் வைக்கிறதான ஒரு ஜெபம், ஆண்டவரே எனக்கு இதை தந்தீர் நன்றி, அதை தந்தீர் நன்றி, அப்படி செய்தீர் நன்றி. நாம் மனதார நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கும் போது, மனதார நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது, சே இவனுக்கு இது இல்லை ஆனாலும் எனக்கு நன்றி சொல்றான், அதான் அவனுக்கு கொடுக்கணும். அவன் கண்ணு என்னை நோக்கி என்ன செய்கிறது? பார்க்கிறது. ஆசீர்வாதமே அதுல தாங்க இருக்கு. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவர் இப்ப ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து, அங்கங்க நீ ஓட வேண்டாம்பா, இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். ஆண்டவர் 4 திசையும் நோக்கி பார்க்க சொல்றார். நம்ம உலகத்தார்கள் ஆரம்பிப்பார்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ட்டு. ஆனால் வேதம் ஆரம்பிக்கிறது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. அதான் உலகத்தாருக்கும் நமக்குள்ள வித்தியாசத்தை இந்த திசையில கூட கர்த்தர் வேதாகமத்தில் சொல்றார் பாருங்களா. வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நீ நோக்கி பார். ஆசீர்வாதங்கள் அங்க இருக்குதுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். நம்முடைய கண் கரெக்டா பார்க்கணும். ஆண்டவரே கரெக்டா நாம் ஏறெடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் பிராமிஸ் கொடுக்கிறாரு. அடுத்த வசனத்துல, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் சந்ததிக்கும். உங்க கண்ணு சரியாய் பார்த்துச்சுன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நீங்க சரியாய் பார்த்தால் ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிக்கும் அது என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அப்ப பாருங்க, சரியா பார்த்தாச்சுன்னா நம்ம கண் ஆண்டவரை பார்க்கும். எதையெல்லாமோ நம்ம கண்ணு பார்க்குது, எதையெல்லாமோ நம்ம கண் பார்க்குது. அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கண் ஆண்டவரை சரியா பார்த்தாச்சுன்னா நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய எதிர்கால சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, நம்முடைய எதிர்கால சந்ததி கர்த்தருக்குள்ள நல்ல சுகத்தோடு பலத்தோடு எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடும் இருக்குன்னு நீங்க நினைச்சா, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கண்கள் நோக்கி என்ன செய்யட்டும்? என்னை நோக்கி பார்க்கட்டும். உங்களுடைய கண் யாரை நோக்கி பார்க்கட்டும்? இயேசு. அப்படி நோக்கி பார்க்கும்போது 2 சென்ட் இடத்தை வாங்க முடியல, 5 சென்ட் இடத்தை வாங்க முடியல, 10 சென்ட் இடத்தை வாங்க முடியல. நான் இப்போ 30 சென்ட்லாம் வந்து நிற்கேன். இல்லையா? என் கண்ணு பார்க்கு,
கையில காசு இல்லை, ஆனா கண்ணு யாரை பார்க்கு? சொல்ல மாட்டேங்கிங்களே. என் கூட நீங்க வந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். என் கண்ணு இப்ப அதை வெளிச்செய்து பார்க்க. அது 30 சென்டாகவும் இருக்கலாம், 3 ஏக்கராகவும் இருக்கலாம். உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துங்க. உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் எல்கைகளை நீங்க கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. அந்த எல்கைகளை விரிவுபடுத்தி அந்த பெரியவரை நோக்கி பெரிய ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய கண்கள் பெரிய கண்ணா இயேசுவை பார்க்கட்டும். அல்லேலூயா. பெரிய கண்ணா எப்படி பார்க்கட்டும்? கடந்த நாட்களில் நம்முடைய சபையில் ஒரு குடும்பத்துக்கு சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். அவங்க சொன்னது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வீடு எனக்கு சரியில்லை பாஸ்டர், நல்ல 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் தோட்டத்தோட வீடு இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். நான் வீட்டில் வந்தால் அப்படியே கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே அவங்களுடைய விசுவாசத்தின்படி அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு. சில நேரங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய மனசுல என்ன இருக்கு, உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதற்காக எங்களை ஜெபிக்க வைக்கிறார். சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் நினைச்சேன், அப்படி ஒரு 1.5 ஏக்கர் நிலத்துல ஒரு வீடை கட்டி அவங்க குடியிருக்கும் போது சைட்ல ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலில் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடமும் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா எங்க கண்கள் அப்படித்தானே இருக்கு. எங்க கண்கள் எப்படி இருக்கு? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி நம்முடைய கண் சீராய் பார்க்கும்போது, நம்முடைய கண் சரியாய் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பாருங்க, நம்முடைய சந்ததி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்காமல் இருக்கும்போது அவனுடைய விசுவாச கண் பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை, பூமி இல்லை, அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொன்னான். கூடாரத்தில் இருக்கிறான், செட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அந்த செட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது ஆபிரகாம ஆண்டவர் அழைத்து உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம சூழ்நிலையுமே அப்படிதான் இருக்கலாம். செட்டு போட்டு உட்கார்ந்துகிட்டு என்ன செய்தோம்? நான் ஓப்பனா சொல்லுவேன், இப்ப நான் இருக்கிற வீடே ஒரு கூடார மாதிரி தான். ஏன்னா ஆண்டவர் நம்மளை உயர்ந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். அந்த கூடாரத்திலிருந்து கர்த்தர் வெளியே அழைத்து வந்து, ஆபிரகாமே நீ கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்ணை ஏறெடுத்து பார். பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, வடக்க தெற்க கிழக்க மேற்க பாரு. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, நீ உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால், எப்பா ஒரு பிள்ளை பெற்றுட்டு இந்த பாடுபடுதோம், பூமியின் தூளை போல சந்ததி வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? சந்ததியா ஆசீர்வாதம். அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேனே, எங்களே சொல்றேனே, நானும் பாஸ்டர்மா ஒன்று, அப்புறம் 3 பிள்ளைகள் 5, அப்புறம் 3 மருமக்கமார்கள் 8, அப்புறம் இப்போ 2 பேரை 2 பேத்தி இருக்கோம் 12, இன்னும் எத்தனை ஆண்டவர் கொடுக்க போறார். அப்புறம் அவங்க பிள்ளைகள். அந்த சந்ததி என்ன செய்கிறது? அதே போல உங்க சந்ததி என்ன செய்கிறது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க சந்ததியும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பெருக பண்ணி, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நம்ம சப்பானியால உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நடந்து தெரியுண்டு. இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைகளா இருக்கட்டும், ஆம்பளை பையங்களா இருக்கட்டும், கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வானா வண்டி இருந்தால் போவேன்.
என்னது இருந்தால் போவே. நடந்துலாம் போக முடியுமா? நடந்து திரி, அதுல ஆசீர்வாதம் இருக்கு. பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக செயல்படும் போது அங்க ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும், அப்பா விளாத்திகுளம் எவ்வளோ பெருசா இருக்கு. விளாத்திகுளம் பாலத்திலிருந்து வேம்பார் ரோடு வர அந்த 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 அது இப்போ என்னது இப்போ இல்லை ஃபயர் சர்வீஸ் வர, அதெல்லாம் எதுக்குள்ள வந்துட்டு வேம்பார் என்ன விளாத்திகுளத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அது வரைக்கும் நடக்குன்னா காலெல்லாம் நட நட. அப்படி நடக்கும்போது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாஸ்டர் தெரிஞ்சோ தெரியாமலேயோ 25வது ஆண்டு விழா இதில் நடக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, பின்னால இருக்கிற இடம் நமக்கு சொந்தமாகும்னாங்க. ஆனா அது யாருடைய இடம்? அது யாருடைய இடம்? அது எப்படி நமக்கு சொந்தமாகும்? ஒருவேளை தேவன் அதை நமக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எதுலையுமே நமக்கு ஒரு சந்தேக குணங்கள் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு என்ன செய்வேன், தருவேன். பிள்ளைகளுக்கு நான் சொல்லுதேன், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா எங்கேயா நல்ல நட. நான் சைக்கிளில் தான் போவேன், வண்டியில தான் போவேன். இப்போ சைக்கிளை கூட விட்டுருதாங்க. இல்லே, அந்த கடையில போய் ஒரு தேங்காய் சில்லு வாங்கிட்டாடா, அப்படி பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தோம்னா என்ன? எல்லாரும் சிரிக்கீங்களா? நடக்கிறது தானே நான் சொல்லுதேன். நான் நடந்து போகவா? நடந்ததாங்க எல்லா நரம்பும் சரியா செயல்படும். நடந்ததான தசைகள் செயல்படும். நான் காலையில 1 மணி நேரம் நடக்கல, என் பாட்டில் நடப்பேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நடந்து திரி, இடத்தை சுதந்திரிக்க முடியலையா? நீ சோம்பேறியாய் முடமாய் நீ உட்கார்ந்துட்டு இருக்க போய் தான் இடங்களை சுதந்திரிக்க முடியல. இன்னைக்கு விசுவாசத்தோட எழுந்து நீ நடந்து திரி, கர்த்தர் சீக்கிரமாய் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. சீக்கிரமாய் நமக்கு கர்த்தர் கட்டளையிடணும்னா வேத வசனத்தின் பிரகாரம் செயல்படுங்கள். வேத வசனத்தின் பிரகாரம் என்ன செய்யுங்க, செயல்படுங்க. இன்னைக்கு வேத வசனத்தை கேட்கிறோம், செயலாக்கத்துக்கு கொண்டு வரோமா? செயலாக்கத்துக்கு கொண்டு வாங்க அந்த வேத வசனத்தை. ஏதோ நாங்க ஒரு சில காரியத்தையாவது செயலாக்கத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் இந்த வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு முன்பு வைக்க முடிகிறது. எழுந்து என்ன செய், சொல்ல மாட்டேங்கீங்களே. இப்ப நான் சொல்றது இந்த வாலிப பையங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா, இந்த கெலடு சத்தம் கட்டாம கிடக்க வேண்டியதானே. எங்களை போட்டு வாங்கிட்டு இருக்கிற, எழுந்து நட. எழுந்து என்ன செய், நட. நடந்து திரி, அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி தருவார். அது எப்படி வரும் அது நமக்கு தெரியாது. அது நமக்கு என்ன செய்யாது. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினா எந்த ரூபத்திலையும் கொண்டு வந்து கொடுத்துருவார். அல்லேலூயா. எலியா ஏன்பா இந்த சூரிய செடியில படுத்திருக்க, சாப்பாடு கொடுத்தாரு. கொடுத்த உடனே கொஞ்சம் தூக்கம். 2ஆம் தடவை வந்தாரு, மறுபடியும் சாப்பாடு கொடுத்தாரு. தட்டி எழுப்பினாரு, எந்திரி, நீ நடக்க வேண்டிய தூரம் சொல்ல மாட்டேங்கீங்களே. நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு நேரம் போஜனத்துல 40 நாள் என்ன செஞ்சிட்டான், நடந்துட்டான். இன்னைக்கு நம்ம ஆளுக்களை நடக்க சொன்னா, அப்பா நடக்க சொல்லிட்டோம். உண்மையிலே ஒண்ணு இருந்தா நம்ம ரத்தமே கீழே வந்திருக்கோம். அந்த அளவுக்கு அவங்க நம்மளை முறைத்து, அந்த அளவுக்கு அவங்க நம்ம வேண்டாத பார்வையெல்லாம் நம்மளை என்ன செய்தாங்க, பார்க்கிறார்கள். நடக்கணும், நடந்து திரி. நீ எழுந்து தேசத்து நீல சப்பானியா உட்கார்ந்துகிட்டு இருக்காத, நீ எழுந்து நல்ல நடந்து பாரு, சீக்கிரமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். லாஸ்ட்ல எங்களுக்கு நேரமே இல்லையா? நேரத்தை ஒதுக்கு, நேரத்தை என்ன செய்ய
ஒதுக்கிக்கிட்டு செய்யும்போது ஆண்டவர் அற்புதங்களை என்ன செய்கிறார்? அவர் சொன்னதை செய்யும்போது நோக்கிப்பார். இல்லையா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? சங்கீதம் 34 சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசம் அடைந்தாலும் முகங்கள் என்ன செய்யல? இங்க எழுந்து நடந்த முகம் வெட்கப்படாதுங்க. நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் முகம் என்ன செய்யாது? நல்ல இணைய கவனிங்க. நீங்க அவர்களை நோக்கி பார்க்காம மாம்சிகம் ஆனவர்களை நோக்கி பார்க்கிறதுனால தான் சில நேரம் நம்முடைய முகம் என்ன செய்கிறது? ஆமா, ஏசப்பா நீங்க மட்டும்தான்பா எனக்கு, வேறு யாரப்பா உண்டு அவரை நோக்கி பார்த்தாச்சுன்னா அவர் உடனே என் பிள்ளைக்கு நான் இறங்கமா இருப்பேனா அப்படின்னு உடனே இறங்கி செய்யக்கூடியதே அவர் செய்வார். அல்லேலூயா. ஆனா நாம் முடமாய் நம்முடைய காலை முடக்கிக்கிட்டு எழுந்துராம நடக்காம கடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் கிரியை செய்யணும்னா இந்த 4 வசனத்தை உங்களுடைய மனசுல வச்சுக்கிடுங்க, உங்க இருதயத்துல வச்சுக்கிடுங்க. நீங்க இப்ப இருக்கிறது போல இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, உங்களை ஒரு விதத்துல உயர்த்தும்படியாக வைத்திருக்கிறார். ஆனா நீங்க இன்னும் முடமாவே கடந்துகிட்டு இருக்கீங்க, முடமாகவே என்ன செய்தீங்க? கடக்கிறீங்க. எழுந்திருக்கணும். பாருங்க, ஆலயத்தின் வாசல்ல போறான் பேதுரு யோவான் எங்க போறான்? ஆலயத்தின் வாசல்ல போறான். அதற்கு முன்போ அதற்கு பின்போ அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு தெரியல. அலங்கார வாசல்ல ஒரு முடவன் உட்கார்ந்துருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க, 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. அதுல அலங்கார வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். பாருங்க, 3ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை வாசிக்க போறோம். அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் வராங்க. எல்லாரும் வரும்போது அவனுக்கு 1 வெள்ளி 2 வெள்ளி 1/4 வெள்ளி 1/2 வெள்ளி எதையோ ஒன்று அந்த தூண்டில் போட்டுட்டு போயிருந்தாங்க. தூண்டில் போட்டுட்டு என்ன செஞ்சுட்டுதாங்க போயிருந்தாங்க. இந்த யோவானும் பேதுருவும் வரும்போது அவனை கொஞ்சம் உற்று பார்க்கிறாங்க. ஏண்டா இவன் இப்படி இருக்கிறான்? நல்லா இணைய கவனிக்கணும். வாசிங்களா 4வது வசனத்தை. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். இப்ப சொல்ல முடியுமா? என்னைய கொஞ்சம் நோக்கி பாருன்னு சொல்லியாச்சுன்னா இவரு எதுக்கு பார்க்க சொல்றாரு? குறுக்கு கேள்வி கேட்டு கூனி போயிட்டோம். குறுக்கு கேள்விகளை கேட்ட என்ன செஞ்சிட்டோம்? ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே நீங்க கீழ்ப்படிந்திருப்பீங்கன்னா கூனி போனது கூட நிமிர்ந்திருக்கும். ஒருத்தரும் அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நாங்க கூனி தானே பாஸ்டர் இருக்கிறோம். நீங்க சொல்லும்போது நல்லா இருக்கு. வெளியில போன உடனே நாங்க என்ன சொல்றது தெரியுமா? அவரு கிடக்காரு, அவர் வாட்டில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த வார்த்தை தான் உங்களை கூன வச்சிருக்கு. நீங்க நிமிர்ந்து இருக்கணும். இங்க இந்த 2 ஊழியக்காரர்கள் போறாங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி போதும், ஏதாவது கிடைக்கும். ஏன்னா எல்லாரிடத்திலும் அவங்க நோக்கி பார்க்கும்போது ஏதாவது என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப இந்த ஊழியக்காரனை நோக்கி பார்க்கும்போது ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி, ஏதாவது கிடைக்கும் என்று இன்னைக்கு அநேகர் அப்படிதான். நான் இங்க போனா அங்க போனா எனக்கு ஏதாவது கிடைக்கும், ஏதாவது கிடைக்காதா? நான் உங்களுக்கு சொல்றேன், உன் கால் அலைந்து திரிவது இல்லை. வேத வசனம் அதான் சொல்லுது. உன் கால் அலைந்து தெரிவது இல்லை. ஆண்டவர் நம்மளை நடத்தணும்னா அவரை உற்று பார்க்கணும். அவர் என்ன செய்யணும்? ஆண்டவர் அதான் சொல்றாரு. அந்த முடமானவன் என்ன செய்தானா? அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவரை நோக்கி என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன், உங்களுக்கு நான் சொல்லுதேன், இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி பார்த்தால் ஏதாவது ஒன்றை கிடைக்கும் என்கிறதான எண்ணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து இறங்கும். இல்லையா? அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து என்ன செய்யும்? இறங்கும். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். உடனே பேதுரு சொல்லிட்டார், என்கிட்ட வெளியும் இல்லை ஒன்றும் இல்லை. நீங்க யாராவது என்கிட்ட வரும்போது என்கிட்ட இப்போ காசு இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? சொல்லுங்க, நம்புவீங்களா? உடனே சொல்லுங்க. வச்சுக்கிட்டே இந்த மனுஷன் கொடுக்க மாட்டேக்காரு. வச்சுக்கிட்டே இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டேக்காரு? கொடுக்க. நான் உங்ககிட்ட வரேன் கேட்கிறேன், நீங்க வச்சுக்கிட்டே கொடுக்க. நான் இது மனுஷனுடைய இயல்பு சொல்லுகிறோம். ஆனா பேதர் அந்த இடத்துல சொல்றாரு, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை ஒண்ணும் இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு மட்டும் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கோ, பணங்கள் இருக்கோ இல்லையோ, உங்களிடத்துல ஒண்ணு இருக்கு. அந்த ஒண்ணு என்றால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் அவன் சொல்லுதான், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இதுக்கு முன்னால பார்த்தவங்க எல்லாரும் அவனை சப்பானியா தான் பார்த்தாங்க. உங்கள்ட்ட ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். இதற்கு முன்னால அவனை பார்த்தவங்க எல்லாரும் அவனை எப்படி தான் பார்த்தாங்க? அவங்களுடைய கண் சரியில்லை. அதே போல நம்மளை இதுவரைக்கும் பார்க்கிறவங்க இவங்க இப்படித்தான் அப்படித்தான் தான் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி நமக்குள் இருக்கும் இயேசுவை நாம் வெளிப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நமக்குள் இருக்கும் இயேசுவை, இவள் இப்படிதான் இவன் இப்படிதான் என்று சொல்லுகிறதான ஜனங்கள் மத்தியில, என்று சொல்லுகிற ஜனங்களின் மத்தியில நமக்குள்ள யார் இருக்கிறா? எனக்குள்ள யார் இருக்கிறா? உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்பா. நான் சொல்ல சொல்ல, எனக்குள் இயேசு இருக்கிறார், உங்களுக்குள் இயேசு இருக்கிறார், நமக்குள் இயேசு இருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலாக கரங்களை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பேதுரு யோவான் அதான் சொல்றாங்க, ஏப்பா என்கிட்ட வெள்ளி இல்லை, நான் 5 ரூபா கொடுத்தா, இப்போ பிச்சைக்காரங்களுக்கு 5 ரூபா கொடுத்தா மூஞ்சிலிட்டு எரிஞ்சிட்டு போயிடுவான். 10 ரூபா கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? என்ன 10 ரூபா கொடுத்தா தான் ஒரு டீயாவது. இந்த 5 ரூபா வச்சு நான் என்ன செய்ய முடியும்? ஓப்பனை கேட்காங்களே கேட்கலையா? இந்த 5 ரூபா வச்சு நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கொடு 10 ரூபா. அப்போ இங்க பேதுருவிடத்துல என்கிட்ட 5 ரூபாயும் இல்லை, 10 ரூபாயும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, என்கிட்ட ஒன்னே ஒன்று இருக்கு. அந்த 5 ரூபாயும் 10 ரூபாயும் வெள்ளியையும் பொன்னையும் பாரிக்கலாம் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெரியவரை உனக்கு தாரேன். அந்த பெரியவர் உனக்குள்ள வந்துட்டா, இந்த 5-10க்கு இந்த வாசல்ல உட்கார்ந்து இருந்த பாரு, நீ எத்தனையோ பேருக்கு 5-10 கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உன் கரத்தை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் எழுந்திருக்க வைக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுந்திரு மகனே மகளே, எழுந்திரு. எதற்கு? இதுவரைக்கும் நீ மாம்சீகமானவருடைய கரங்களை எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும். மாம்சீகமானவருடைய கரங்களை எதிர்பார்த்து நீ வாழ்ந்தது போதும். இன்னைக்கு நீ எழுந்திரு. நான் உனக்குள்ள அற்புதம் செய்து எத்தனை பேர் உனக்கு கொடுத்தார்களோ அவங்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதித்து, உன் கண்கள் என்னை நோக்கி பார்க்கும்போது உனக்கு பெரிய அளவில் ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்கி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் வந்து இறங்க போகுது. அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? எலும்பு. அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கணும். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். 5 நிமிஷம் முழங்கால் போட்டோம்னுட்டியே நேரம் போக மாண்டுக்கே அப்படின்னு. அப்புறம் முழங்கால் நின்று பழகியாச்சுண்ணே,
ஐயோ நேரம் காண்றீங்க. அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணுங்க. பாருங்க, அப்படி அவன் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடந்து சொன்னோன்னு சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து என்ன செய்தான்? ஆண்டவர் அதான் சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன். அப்போ பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஊற்று அந்த இடத்துல வைத்திருக்கிறாரு. 2 காரியம்தான். ஒன்று கண்ணு தெளிவாக்கணும், இன்னொன்று சப்பானியா இருக்கக்கூடாது, எலும்பி என்ன செய்யணும். அவ்வளோதான். இவனை ஆண்டவர் அதான் சொன்னார், லேசா கையை தூக்கி விட்டான். சில நேரங்களில் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு எந்திக்க முடியாது. யாராவது வந்து கொஞ்சம் என்ன செய்யணும். அப்படி நீங்க செஞ்சது இல்லையோ? யாராவது வந்து அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டூலை பிடிச்சிட்டாத என்ன செய்யணும், சேரை பிடிச்சிட்டாத என்ன செய்யணும். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிற காரியம் என்னன்னா, நாம் எழுந்திருக்கும் போது கர்த்தர் நமக்காக எழும்பி காரியங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் எழுந்திருக்கும் போது அவர் எழும்பி நின்று எனக்காக காரியத்தை செய்ய வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். நல்ல கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஆமென். பாருங்க, அவன் இந்த வார்த்தையை சொல்லி கரத்தை பிடித்து தூக்கி விட்டான். அதுக்கப்புறம் அவனை தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் கால்களும் கரடுகளும் பலனடைந்து அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இவனை ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்றே வச்சிருந்தாங்க. இவன் எதுக்குள்ள வரக்கூடாது? சொல்ல மாட்டேங்க. எதுக்குள்ள வரக்கூடாது? இவன் கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது, இவன் தெருக்குள்ளே வரக்கூடாது, ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா ஒதுக்கப்பட்ட அவனை கர்த்தர் தூக்கி எடுத்து போ என்று சொல்லி அனுப்பி அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்லவா. அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் நன்றாய் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நன்றாய் துதிச்சான், கர்த்தரை துதிச்சான். ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். வியாதி பலவீனங்கள் வந்துச்சு. என்னடா செய்ய என்னாகும்? 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. 8வது வசனத்தை 9வது வசனத்தை நீங்க பாருங்க. 8, 9 வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் என்ன செய்வான்? ஆண்டவரே ஒரு இக்கனா வச்சுட்டார். பார்த்தாதான் என்னது? பிழைப்பு. பார்த்தாதான் என்னது? ஆசீர்வாதம். பார்த்தாதான் என்னது? உயர்வு. பார்த்தால்தான் அது இதெல்லாம் என்ன செய்யும்? வரும். அடுத்த வசனம், அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். 1 கண் சரியா இருக்க வேண்டும், 2 எலும்பி பார்க்க வேண்டும், 3 கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கணும். எதை நோக்கி பார்க்கணும்? வெண்கல சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அது சிலுவை. அந்த சிலுவையை நோக்கி என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்க. சிலுவையை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். அந்த சிலுவையை நோக்கி பார்க்க 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 முகம் மலரும், இருதயத்தில் சந்தோஷம் வரும், கஷ்டங்கள் தொலைந்து விடும், பிரச்சனைகள் தொலைந்து விடும், வேதனைகள் தொலைந்து விடும்,
சண்டை சச்சரவுகள் எல்லாம் தொலைந்து விடும். ஒரு சமாதானம் உங்களுடைய குடும்பத்தில் ஆளுகை செய்யும். அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார். 3 காரியங்கள். 1 கண், 2வது நடக்கணும், 3வது சிலுவையை நோக்கி என்ன செய்ய. வேற எதையும் நோக்கி பார்க்காதீங்க. வேற எல்லாம் நோக்கி பார்த்து சீரழிஞ்சு போயிட்டீங்க. மற்றதெல்லாம் நோக்கி பார்த்து என்ன செஞ்சுட்டு சீரழிஞ்சு போயிட்டு, சீரழியாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான். அந்த வழி என்ன? நம்முடைய கண் இயேசுவை பார்க்கட்டும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த அவருடைய முகங்கள் என்ன செய்யல, வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய முகம் வெட்கப்படாம இருக்கணும்னா அவரை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். அவரை நோக்கி என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நோக்கி பார்க்கணும். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்கா. முழங்கால் நிற்போமா? ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உலகின் ரட்சகரே. கரங்களை வைத்து சொல்லுங்க. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினா நிலைத்து கொண்டோமையா. கண்களை மூடி சந்தோஷமாய் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தங்கி. ஜீவன் தரும் கனியா சிலுவையில் கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே. உலகின் ரட்சகரே உன்னத. கொஞ்சம் நோக்கி பாருங்கள். நம்முடைய கண் சரியில்லாமல் இருக்கும். மாம்சத்தினுடைய கண்கள் சரியில்லாமல் இருக்கும்போது அதற்குரிய கண் ஆஸ்பத்திரியில் போய் சரி பண்ணுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் சரியில்லாமல் இருந்தால் அது சபைக்கு வரும்போது கர்த்தர் தான் சரிப்படுத்துகிறார்.
சரிபட நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய கண்ணை சீராக்கி நாம் எழுந்து நடக்கக்கூடிய பலனை கொடுத்து நம்முடைய கால்களும் நம்முடைய கரடுகளும் பலன் அடைந்து குதித்து ஆண்டவருக்காய் எழும்பி அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த சிலுவை நாயகன் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் தரும். எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலேயும் உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்ததான கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இப்படியே இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல. நாங்கள் பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். அதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி நோக்கி பார்க்க வேண்டும், எங்கள் கண்கள் எப்படி இருக்க வேண்டும், உடைய கால்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவரே நாங்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை வேதத்தின் வாயிலாக எங்களோடு பேசியிருக்கிறீர். இதிலே சரியாய் செயல்படுகிற தனிநபரையும் குடும்பத்தையும் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதித்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் உதவி செய்தார். கிருபை கொடுக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.